வருகிற நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் அநேகர் சுகீனமாக இருக்கிறதுனால அநேகரும் நான் போன வீடுகளில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் இது ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர் வீடுகளில் மரணம் ஏற்பட்டபடினால எனக்கு போக முடியாமல் போனது. ஆகையினால ஒரு சிலர் இங்கு வர முடியாமல் போனது. ஆனால் வருகிற நாட்கள்ல தேவன் அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் எல்லாமே ஆண்டவரால் தான் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நான் எப்பொழுதும் பார்க்கிறது இந்த இடத்துல தேவன் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆமென். பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் வேதம் விதமாய் சொல்கிறது. சீக்கிரமாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். சங்கீத புஸ்தகம் 31 அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது முதலாவது வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜா சொல்லுகிறார், 31 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே நான் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உம்மை நான் நம்பி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் வேறு யாரிடத்தில் கிடையாது. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் அழைத்தவர் உண்மையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் என்னுடைய நம்பிக்கை என்னை அழைத்தவர் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். என்னை அழைத்தவரை நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அதனால நான் வேறு யாரை நம்பவில்லை, உண்மைதான் நம்பி இருக்கிறேன். ஆமென். மனுஷர்களை நம்பும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவோம். மனுஷர்கள் மேல் எங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், ஒரு நேரம் ஏமாற்றம் அடைவோம். ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் நம்பும் பொழுது ஒரு நாள் நாங்கள் வெட்கமடைவதும் இல்லை, நாங்கள் கலங்குவதும் இல்லை, நாங்கள் திகைப்பதும் இல்லை. ஏனென்றால் அழைத்தவர் அவர், நடத்துகிறவர் அவர், அவராலே எல்லாம் நடக்கிறதுனால நாங்கள் அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வர வேண்டும் என்றால் இந்த ஜனங்கள் யாரை நம்ப வேண்டும்? மோசேயை நம்ப வேண்டும். மோசேயை நம்புவதற்காக ஒன்றுமே மோசேகிட்ட இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் மோசேயை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக, வழிநடத்துகிற மோசேயை நம்ப வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு சில காரியங்களை சொன்னார். இந்த எகிப்தில வாழ்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேரா போனாலும் பல லட்சமாய் மாறி இருந்தாலும் அவர்கள் 430 வருஷம் அவர்கள் என்ன செய்தார்கள், அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்தது யாரை? பார்வோனை பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தது பார்வோனுடைய பலத்த கோட்டையை பார்த்தார்கள். அங்கே ராணுவ வீரர்களை பார்த்தார்கள், பலத்த சேனைகளை பார்த்தார்கள். அடிமைகளாக இருந்தாலும் இவர்கள் வல்லவர்கள், பெரியவர்கள் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களில் எப்பொழுதும் இருந்தது. அதையே அவர்கள் என்ன செய்தார்கள், சார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பார்வோனுடைய மேலான ஒரு காரியத்தை காண்பித்தால் என்ன செய்ய முடியும்? இவங்களுக்கு தெரியும், இதை விட பலத்த சேனை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் மோசேயை அனுப்பி என்ன செய்தார், அங்க வாதைகளை அனுப்பினார், அற்புதங்களை செய்து காண்பித்தார். இப்போ ஓரளவு நம்பிக்கை வந்துச்சு. ஓரளவு நம்பிக்கை வந்தவனை இவங்க என்ன செஞ்சாங்க, விடுதலை ஆக்கி எப்படியாவது கொண்டு வரும் பொழுது முன்னதா இருக்குது என்னது, அகப்பட்டது செங்கடல். ஆமென். இந்த செங்கடல் முன்பதாய் வரும் பொழுது பின்பதாக ராணுவ வீரர்கள் அங்கே எகிப்து சேனைகள் அங்கே பலமாய் ஓடிக்கொண்டு வரும் பொழுது இவர்கள் நடுவில் என்ன செய்தாங்க, தடுமாறுறாங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தடுமாற்றம் அடைவோம். ஆனா எங்களுக்கு தெரியாம போயிருந்தது, அதை விட மேலானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அதனாலதான் சில நேரங்களில் நான் அவர் மேலானவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறியாமல் இருக்கிறதுனால, அவிசுவாசம் பண்ணுறதுனால தான் இந்த பக்கம் எனக்கு பெருசா விளங்குகிறது. பிரச்சனைகளை தீர்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறியாததால் தான் பிரச்சனை எனக்கு பெருசாக விளங்குகிறது.
விடுவார். ஹalleluya. காலங்கள் அந்த ஆரம்பித்த ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிற காலகட்டத்தில் எங்களுக்காக காலங்களை மாற்ற வல்லமை உள்ளவர், சமயங்களை மாற்ற வல்லமை உள்ளவர், தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர், சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலங்கள் சொல்லுகிற இப்பேற்பட்ட சூழ்நிலை யாராய் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசத்தின்படி தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். இந்த இவர்களுக்கு ஒன்று தெரியல. அப்பயே ஆண்டவர் பார்த்தா என்னுடைய சூழ்நிலை ஆண்டவராவே வந்து இறங்கி செய்திருக்க முடியும், ஆண்டவராவே வந்து வழியில திறந்து கொடுக்க முடியும். ஏன் ஆண்டவர் மோசேயை பார்த்து மோசே உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டியது ஏன் சொன்னார் என்றால், மோசேக்கு இந்த அற்புதத்தை செய்ய சொன்னார் என்றால், இவர்கள் கண்ணால பார்ப்பது மோசேயை மாத்திரம் தான். ஆமென். மோசேயை மாத்திரம் தான் அவர்கள் பார்ப்பது. மோசேயை பார்க்கும் பொழுது மோசேயை வழிநடத்துகிற ஆண்டவர் எங்களை விடுதலை செய்வாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கை வருவதற்காக மோசேயை அழைத்தார் சொல்லி. ஆமென். மோசே நினைத்தார், கோலை நீட்டின உடனே தேவனின் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். மனுஷனுக்கு என்ன செய்வது என்று தெரியல. இப்படி ஒரு அற்புதமா தேவன் ஒரு பலமான காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்தார். ஆமென். அதனாலதான் சொல்ற உலகத்தில் இருக்கவர்களும் என்னில் இருக்கிற பெரியவர். எந்த சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும், எந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். நான் விசுவாசித்து என்னடா நான் அறிய வேண்டும், என்னை அழைத்தவர் யார், என்னை தெரிந்து கொண்டவர் யார், என்ற காரியத்தை செய்ய சொன்னவர் யார் என்று நான் அறியும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய பார்வையில் கடினமாக இருக்கும், எங்களுடைய பார்வையில் கஷ்டமா இருக்கும், என்னுடைய பார்வையில் எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம் என்று நினைப்போம், என்னுடைய பார்வையில் நாம் இதை எப்படி செய்ய போகிறோம் என்று நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹalleluya. எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். நான் அவருக்கு என்னை விட்டு கொடுக்கும் பொழுது, நான் அவருக்கு என்னை கீழ்ப்படியும் பொழுது, நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்தில் அவர் சில தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னுடைய ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். இரண்டாவது வசனம் சொல்றாங்க, நீ விற்கமடை செய்வாய் என்பது சரி, எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் எனக்கு அனுப்பியும், நீ எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலமான அரணமாய் இருக்கிறீர். ஹalleluya. கீழே வாசிக்க போனா அந்த இந்த வசனம் சொல்கிறது, 8வது வசனம், சத்துருவின் கையிலே ஒப்புப்படாமல் என் பாதைகளை சாலத்தில் நிறுத்தினேன், எனக்கு இறங்கும் கர்த்தாவே. நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தில் அவன் கண்ணின் ஆத்மாவின் வயிறு கூட கருகி போயிற்று. நேற்று தியானிக்கும் பொழுது அப்படிதான் யோசிச்சேன். காலையில் நீங்க உட்கார்ந்து பொழுது யோசிச்சேன், ஆண்டவரே என் ஆத்மா கலங்கி இருக்கிறார், என்ன தப்பு. அவன் தப்புதான் வசனத்தை ஆசிரியர் காண்பிச்சார். வயிறு கருகி போயிருக்கிறார்கள், சரீரங்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்க உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை. ஹalleluya. அன்று சொல்லுகிறார் பாருங்க, கூட அழகான ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவன் என்னிடத்து பார்த்தது என்னுடைய பொறுமை, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய ஒப்புக்கொடுதல். தாவீது இடத்துல சொல்லுகிறேன், ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் செய்ய, என்னை கொண்டு என்ன வேணாலும் செய்ய. காலையில் நான் சுகத்தில் ஒரு விஷயம் கிடைக்கும் தலைவர் ஆண்டவரே உங்களால் முடியாத ஒன்றுமில்லை, அப்பா உங்களால் முடியாத ஒன்றுமில்லை ஆண்டவரே, கூடாத ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷங்களை அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் உம்மையே சார்ந்து இருக்கிறோம். நீரே எங்கள் தஞ்சம் என்று சொல்லுகிறோம். உம்மை விட்டு வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறோம். நாங்கள் பார்க்கிற சூழ்நிலை பெருசா இருக்கலாம், நாங்கள் பார்க்கிற கடல் பிரச்சனை பெருசா இருக்கலாம், நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே காரியம் பெருசா இருக்கலாம், இதுல
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெருக பண்ணுங்க ஆண்டவரே. மந்தை பெருகுவது போல சபை பெருக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. புதிய ஆத்மாக்கள் இந்த இடத்துல வருவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே பிரச்சனையோடு கேள்வியோடு இருக்கிறவர்கள் வருவார்களாக ஆண்டவரே. சப்பானிகள் நடப்பார்களாக ஆண்டவரே. செவிடர்கள் கேட்பார்களாக ஆண்டவரே. மரித்தோர் எழுப்புவார்களாக ஆண்டவரே. பலத்த காரியத்தை இந்த இடத்துல செய்வீர்களாக ஆண்டவரே. சபையிலே செய்வீர்களாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீ ஆண்டவரே ஒரு கூட்டத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறபடியாக நீ விரும்புகிற பாதை நாம் கடந்து செல்ல உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உமக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கிற முதல்வர் பிரகாசம் அடைவோம் ஆண்டவரே. காலையில் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 13, 15, 14 ஆண்டவரே இந்த பக்கம் ஆண்டவரை இருக்கிற எல்லாரும் ஒப்புக்கொண்டு ஆண்டவரை குடும்ப மண்டலத்தை தேசத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரை விடுதலைக்காக ஆண்டவரை இடத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த இடத்துக்கு வந்து ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். விடுதலை அடைவார்கள். நம்முடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். வராதவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை விடுவியலாக கடந்த நாட்களில் வருவதற்கு உதவி செய்ய யார் யார் வருவேன் என்று வாக்கு கொடுத்தார்களோ அவர்கள் வருவதற்கு இறுதிகளை ஆண்டவரை ஏக்கத்தை உருவாக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை சகலத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமம் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். யாவர் செய்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களும் மறவாதே. அவர் நன்மைகளெல்லாம் மன்னித்து நோய்களால் இடமாற்றி காரணங்களுக்கு வேண்டி திருவையினால் வைத்துக்கான முடிசூட்டி நன்மையினால் வாயத்திருத்தியாகிறார். கலையில் சமமாக வாயில் திரும்ப வாழாமைந்து போடாதது பிடிக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். ஆகையால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபொழுது மறவாதே. ஆசீர்வாதமாய் கரங்களை உயர்த்திக் கொள்ளுமாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் முகம் பிரகாசம் இங்கிருக்கும் ஒவ்வொரு வாழ்வும் பிரகாசம் கடவுளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, மீட்பு, இரட்சிப்பு, இரக்கம், சமாதானம் இங்கிருக்கும் ஒவ்வொரு வாழ்வும் உண்டாவதாக. நம்முடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அன்யோன்யம், வல்லமை, அக்கினி பாவத்தின் நிலத்தில் நீதிக்காய் வாழப்பட்டவாறு நியாயத்திற்காய் காத்திருக்கிற எப்பொழுதும் கர்த்தரை நம்பி சார்ந்த சகலத்தை செய்து முடிக்கக்கூடிய கிருபைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெறுவதாக பிதா